வணக்கம் வணக்கம். உங்களுக்காக நான் பேச வந்திருக்கேன். கவலைப்படாங்க. உட்காருங்க உட்காருங்க உட்காருங்க. நீங்க என்ன பேசுறீங்களோ நான் பேசுறேன். நீங்க என்ன பேசுறீங்களோ நான் பேசுறேன். கவலைப்படாது. எல்லோருக்கும் வணக்கம். அமைதி அமைதி அமைதியா. இது கட்சிக்காரங்க நிகழ்ச்சி இல்ல, கொஞ்சம் அமைதியா இருங்க. கட்சிக்காரங்க கொஞ்சம் அமைதியா இருங்க. எல்லோருக்கும் வணக்கம். மாவட்ட ஆட்சியர் அவர்களுக்கும் அரசு அதிகாரிகளுக்கும் விவசாய தோழர்களுக்கும் வணக்கம். தேர்தலுக்கு முன்பு தேர்தலுக்காக மட்டுமல்ல, திரு அருள் அவர்களுடன் கிட்டத்தட்ட ஒரு 7-8 வருஷமான உறவு தொடர்பு. அதற்கப்புறம் கரெக்டாக தேர்தலுக்கு முன்பு இங்க இருக்கக்கூடிய எல்லா விவசாயிகளையும் தனிப்பட்ட முறையில் என்னை சந்தித்தார்கள். இங்க இருக்கக்கூடிய நம்ம ஐயா ஒரு 15 பேர் கொண்ட குழு சந்தித்தார்கள். அதில் தமிழ்நாட்டில் தொழில் வளர்ச்சி முக்கியம், மாண்புமிகு முதலமைச்சருடைய வழிகாட்டுதல்ல மாண்புமிகு முதலமைச்சர் எப்பொழுதும் அவருடைய எண்ணம், அவருடைய சிந்தனை எப்பொழுதும் விவசாயிகள். அதனாலதான் முதல் ஒரு போராட்டம், ஒரு பிரச்சாரம், அங்க ஒரு விமான நிலைய புதிய விமான நிலையம் வரும்பொழுது விவசாயிகள் எங்களுடைய தலைவர் நம்முடைய சிஎம் முதலமைச்சரை பார்த்து இந்த மாதிரி எங்களுடைய கிராமங்கள்லாம், எங்களுடைய முக்கோகம் விளையக்கூடிய நிலங்கள்லாம் பறிக்கிறாங்க, அடக்குமுறையுடன் பறிக்கிறாங்கன்னு சொல்லும்போது முதலில் பரந்தூர்ல காலடி வைத்தது எங்களுடைய முதலமைச்சர். அந்த மாதிரிதான் மேல்மா வர முடியல அவரால். அன்னைக்கு அவர் சார்பா நான் வந்திருக்கேன். கண்டிப்பாக இதை முதலமைச்சருடைய கவனத்திற்கு கொண்டு போவோம். எந்த ஒரு நிலமும் அடக்குமுறையுடன் விவசாயிகளிடமிருந்து பிடுங்கக்கூடாது. காவல்துறையுடன் அதை பிடுங்கக்கூடாது. நீங்கள் சொல்லக்கூடிய கோரிக்கைகள் சட்ட ரீதியாக அருள் அவர்களிடம் சொல்றேன், இங்க விவசாயிகளிடம் சொல்றேன், சட்ட ரீதியாக நீங்க ஒரு மனுவா இத்தனை விவசாய நிலங்கள் முப்போகமாக இருந்தது, எத்தனை வருஷமா இருந்தீங்க இந்த லேண்ட்ல, இத்தனை ஏக்கர் சிப்காட்டுக்கு பயன்படுமா பயன்படாதா என்பதை முதலமைச்சரிடம் கொண்டு சென்று அதை ஒரு தனி கமிட்டி, உண்மைத்தன்மையை அறிவிக்கூடிய கமிட்டி, அதை கொண்டு வரணுங்கிறது என்னுடைய தனிப்பட்ட எண்ணம். ஏன்னா அன்னைக்கு விவசாயிகள் சொல்லும் பொழுது முன்னாள் அமைச்சர்களும் சரி எங்களை ரொம்ப அடக்குமுறையுடன் மிரட்டி இந்த லேண்ட்லாம் எடுத்தாங்கன்னு சொல்லியிருந்தாங்க. இது ஒரு அரசியல் மேலையா நம்ம பேச வேணாம். ஏன்னா அதிகாரிகள் இருக்கக்கூடிய இடத்துல ஒரு அரசு நிகழ்வாதான் இது பார்க்கணும். உங்களுடைய கஷ்டங்கள் போல ஆட்சியில யாரும் கவனிக்கல. ஆனால் இன்னைக்கு அதிகாரிகளும் அமைச்சர்களாகிய நாங்களும் இங்க உங்களை தேடி வந்திருக்கோம். அதனால எந்த அதிகாரிகளையும் தவறான கண்ணோட்டத்திலேயோ தவறான எண்ணங்களையோ பேச வேணாம். தவறு செய்தவர்கள் தவறு செய்தவர்களாக இருந்துட்டு போட்டோம். இனி நடப்பது நல்லதாகவே இருக்கட்டும். கோபத்தால எதையும் சாதிக்க முடியாது. உண்மை வெளியே வரணும், அதுதான் நம்மளுடைய நோக்கம். அப்பனா அந்த உண்மை வெளியே வரணும்னா அதுக்கான ஒற்றுமை நம்ம கிட்ட இருக்கணும். விவசாயிகள் கிட்ட அந்த ஒற்றுமையுடன் உண்மையை வெளிக்கொண்டதற்கான உங்களுடைய டாக்குமெண்ட்டை கொடுங்க. மாவட்ட ஆட்சியிலும் சரி நாங்களும் சரி உண்மை எந்த பக்கம் இருக்கிறதோ அந்த பக்கம் நாங்கள் இருப்போம். மாண்புமிகு முதலமைச்சர்கிட்ட இது கொண்டு போவோம்.
நான் சொன்ன மாதிரியே பரந்தூர்ல நம்மளுடைய சிஎம் விவசாயிகள் பக்கம் தான் நின்னாரு. அந்த மாதிரி தொழில்துறையும் வளரணும். அதே நேரத்தில் விவசாயிகள் தன்னுடைய பூமியை இழக்கும் பொழுது அதற்கான நியாயமான கோரிக்கைகளை முதல்ல கவனிக்கணும். அந்த இடத்துல ஒரு ப்ராஜெக்ட் வரதா இருந்தா எதற்காக வருது, அதுல வேலைவாய்ப்பை எவ்வளவு தூரம் உருவாக்க போறோம், அந்த வேலைவாய்ப்பு தமிழர்களுக்காக இருக்கிறதா, நம்ம விவசாயிகள் அதுக்கு என்ன அதனால பலன் இருக்கு, 10 தலைமுறையா இருந்த விவசாயம் பண்ணிட்டு இருந்த விவசாயிகள் இன்றைக்கு ஒருவேளை சாப்பாட்டுக்கு கஷ்டப்படும் பொழுதும் இல்ல அந்த நிலம் இல்லாத பொழுது தன்னுடைய வாழ்க்கையே அடுத்த நொடி என்னன்னு தெரியாத ஒரு அவல நிலைக்கு வரும் பொழுதும் உங்களுடைய வழிகள் எங்களுக்கு நல்லா தெரியுது. தேர்தலுக்கு முன்பே உங்களை வழிகளை பார்த்தோம். அதனால்தான் விவசாயிகள் சார்பா அருள் இங்கு தேர்தல் நின்னார்னு உங்களுக்கு தெரியும். அதனால தேர்தல் அரசியலை தாண்டி இன்றைக்கு இருக்கக்கூடிய அதிகாரிகள், இப்ப இருக்கக்கூடிய அதிகாரிகள், இங்க இருக்கக்கூடிய மாவட்ட செயலர் ரொம்ப எளிமையா மக்கள் பக்கம் நிக்கணும்னு தான் நிக்கிறாங்க. அதை நீங்க அதிகாரிகளை தவறான கண்ணோட்டத்துல பார்க்காம நடந்தவை நடந்தங்களாக இருக்கட்டும். இனிமேட்டு அதிகாரிகளும் எந்த அழுத்தங்களும் விவசாயிகளுக்கு கொடுக்க வேண்டாம். எதையும் நேர்மையாக உண்மையாக வெளிப்படைத்தன்மையுடன் செய்வோம். இதுதான் மாண்புமிகு முதலமைச்சருடைய எண்ணம். எங்களுக்கு ஊழல் பண்ணுங்கிறது எண்ணம் கிடையாது. இந்த நிலத்தை இன்னொரு தனியாருக்கு கொண்டு போய் கொடுத்து அதுல இருந்து காசு சம்பாதிக்கிற எண்ணம் கிடையாது. இங்க இருக்க அதிகாரிகளுக்கும் அந்த விதமான எண்ணம் கிடையாது. எல்லா அதிகாரிகளும் புது அதிகாரிகள். டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர், மாவட்ட ஆட்சியரை நம்புங்க. இங்க இருக்கக்கூடிய அதிகாரிகளை நம்புங்க. உலகத்திலே ஒரு பெரிய விஷயம், நீங்க நம்பிக்கைகள் கொடுங்கள். அந்த நம்பிக்கை தான் எங்களை சிந்திக்க வைக்கும். அதனால கண்டிப்பாக இதை எடுத்து மாவட்ட ஆட்சியாளர் இந்த ஃபைலை திருப்பி ரீஓபன் பண்ணி இதுல என்னென்ன உண்மை இருக்கு, என்னென்ன தவறு இருக்கு, விவசாயிகள் இதுல பாதிக்கப்பட்டிருக்காங்களா, உங்களுடைய கோரிக்கையெல்லாம் டாக்குமெண்டா கொடுங்க. நான் சொல்றது என்னன்னா பேப்பரா கொடுங்க. எப்பயும் உணர்வுகளோட பேப்பர் முக்கியம், நம்ம டாக்குமெண்ட் முக்கியம். அதுல யார் யாரெல்லாம் பழைய ஆட்சியில அதிகாரிகள் தவறு செய்திருந்தாலும் கண்டிப்பாக மாண்புமிகு முதலமைச்சர் கவனத்திற்கே கொண்டு செல்வோம். உயர் அதிகாரிகள் அதுக்கு மேல இருக்காங்க, சீஃப் செக்ரட்டரி லெவல்ல இருக்காங்க, அவங்ககிட்ட கொண்டு போவோம். அதற்கு முன்பு ஆட்சியாளர் அவருடைய பணி செய்யறதுக்கு கொஞ்சம் கால அவகாசம் கொடுக்கணும் நீங்க. அதனால உங்களுடைய போராட்டம் கைவிட சொல்லல. உங்களுடைய வேலைகளை எங்க கிட்ட கொடுத்துட்டு உங்களுடைய பணியை நீங்க செஞ்சுக்கிட்டு இருங்க. நீங்க போராட்டமோ வழிகளோ நீங்க இருக்க வேணாம். இருக்கட்டும். அவருடைய வழி வேணாம் ஐயா உட்காருங்க. அவருடைய வழியில அவர் கத்துறாரு, விடுங்க. பாவம். எல்லாம் அடிச்சுட்டு கத்தக்கூடாதுன்னா எப்படி இருக்கும்? வலிக்குதானே செய்யும் இல்ல? அதனால எல்லா அதிகாரிகளையும் சந்தேக கண்ணோடு இனிமேட்டு பார்க்க வேணாம். முதலமைச்சர் சரியாக இருக்கிறார். முதலமைச்சர் வழியில் அமைச்சர் சரியாக இருக்கிறார். அமைச்சர் வழியில் இங்க இருக்கக்கூடிய கட்சிக்காரங்களும் எம்எல்ஏக்களும் சரியாக இருப்பார்கள். அதே மாதிரி அரசு அதிகாரிகளும் நல்ல எண்ணத்துடன் இருக்கிறாங்க. இன்னைக்கு இருக்க மாவட்டத்தில் காலையில் 6:30 மணிக்கு இவங்க தான், அவங்க மேடம் தான், பாத்துக்கோங்க. இவங்க தான் புது மாவட்ட ஆட்சியாளர். மக்களோட மக்களா இருப்பாங்க. காலையில 6:30 மணிக்கு வந்தாங்க, நைட்டு 9 மணி ஆச்சு. கிட்டத்தட்ட யோசிச்சு பாருங்க, 15 மணி நேரம் காலையில இருந்து நாங்க மக்களோட மக்களா இதே ட்ரெஸ்ல எங்கெல்லாம் போறோமோ இன்னருக்கோ சாப்பிட்டுட்டு எங்களோட 15 மணி நேரம் ஒரு மாவட்ட ஆட்சியாளர் வராருன்னா நீங்க எல்லாம் ரொம்ப கொடுத்து வச்சவங்க. அதனால நீங்க எந்த விதமான சந்தேகம் பட வேண்டாம். கடந்த காலங்கள்ல வருத்தங்கள் இருந்திருக்கலாம், உங்களை அடக்குமுறை பண்ணிருக்கலாம், உங்கள் வழிகள் கொடுக்கலாம். ஆனா திருவண்ணாமலைக்கு இன்றைக்கு மக்கள் பக்கம் சிந்திக்கக்கூடிய ஒரு நேர்மையான மாவட்ட ஆட்சியர் இருக்கிறாருங்கிறத நானே பதிவு பண்றேன். நான் அதை ஏன் திருப்பி சொல்றேன்னா,
ஒரு அமைச்சரா இருக்கிறதோட இந்த மாவட்டத்துடைய ரெவன்யூ டிபார்ட்மெண்ட்ல இருந்து ஒவ்வொரு டாக்குமெண்ட்ல இருந்து பரிசீலனை பண்ணக்கூடிய அதிகாரம் அவங்களுக்கு இருக்கு. அதை நீங்கள் உண்மையாக அருள் அவர்களுக்கு எப்படி எடுத்து டாக்குமெண்ட் கொடுக்கணும்னு தெரியும். அவங்களே ஒரு கமிட்டி போட்டு அதை விசாரிப்பாங்க. இப்ப யாரும் ஓடி வந்து அந்த இடத்துல வந்து 10 கம்பெனி வந்து இன்வெஸ்ட் பண்ண போறதில்ல. கவலைப்படாதீங்க. இது உடனடியா நாங்க வந்து முதலமைச்சரோட கவனத்திற்கும் அங்க இருக்க அதிகாரிகளுக்கு கொண்டு போறது சேர்க்க வேண்டியது என்னுடைய பொறுப்பு. உண்மை தன்மை என்னங்கிறத விசாரிச்சு முடிவெடுத்து ரிப்போர்ட் கொடுக்க வேண்டியது மாவட்ட ஆட்சியருடைய உங்களுடைய கடமை. அதனால உங்களுக்கு ஒரு நல்ல அதிகாரிகள் வந்திருக்காங்க. அதை பத்தி நீங்க வருத்தப்படாதீங்க. ஆக்சுவலா சில பேர்லாம் சொன்னீங்க, அதெல்லாம் மறந்துருங்க. அவங்க எல்லாம் இனிமேட்டு திருப்பி வந்து உங்களை மிரட்ட மாட்டாங்க. அதுக்கு உத்தரவாதம் தரும். உங்களை யாரும் மிரட்டக்கூடாது. விவசாயிகளை மிரட்டுறதுக்கு பிரதம மந்திரிக்கே அதிகாரம் கிடையாது. அப்படி இருக்கும்போது அதிகாரம் பண்ண முடியுமா? கிடையவே கிடையாது. பஞ்சாப் விவசாயிகளை கை வச்சாங்க, என்னாச்சு? திருப்பி விவசாய சட்டத்தையே திருப்பி வாங்கினாங்களா இல்லையா? விவசாயிகளுடைய வலு அது. பார்க்க சாதாரணமா இருந்தா நம்ம தப்பா இடம் போட்டக்கூடாது. ஒண்ணு சேர்ந்தாங்க, அதோட உண்மையான வலிமை என்னன்னு தெரியும் விவசாயிகள். அதனால உங்களுடைய வலிமையுடன் நாங்கள் ஒரு சகோதரர்களாக உங்க வீட்டுல ஒரு ஆள நாங்க இருக்கிறோம். நான் மட்டும் இல்ல, முதலமைச்சர்ல இருந்து எல்லாரும் சரி, அதிகாரிகள் எல்லாம் அதிகாரிகளா பார்க்காதீங்க. உங்க வீட்டுல ஒரு பெண்ணா பாருங்க, உங்க வீட்டுல ஒரு சகோதரியா பாருங்க. உங்களுக்கு கண்டிப்பாக கருணை உள்ளத்தோட அவங்க வந்து பார்ப்பாங்க. அதை பத்தி கவலைப்படாதீங்க. நானும் ஒவ்வொரு மாசமும் இங்க வருவேன். ஏதோ வந்து பேசிட்டு போனோம் கிடையாது. இது தேர்தல் காலம் கிடையாது. நாளைக்கு வந்து பேசிட்டு போனா நீங்க ஓட்டு போட்டுவீங்கன்னு அதுக்காக தான் நான் தேர்தல் முடிஞ்ச பிறகு வந்தேன். இந்த இடத்துக்கு எப்ப வந்தேன்னா தேர்தல் முடிஞ்ச பிறகு அமைச்சரா இங்க வந்திருக்கேன். அதனால மேல்மா மட்டுமல்ல, திருவண்ணாமலை முழுவதும் மட்டுமல்ல, மாண்புமிகு முதலமைச்சருடைய குறிக்கோள் விவசாயிகள் மகிழ்ச்சியாக நல்ல விவசாயம் பண்ணும். அவங்களுக்கு ஏத்த அவங்களுக்கு என்ன விளைவிச்சாங்களோ அதுக்கு ஏத்த ஒரு விலை கிடைக்கணும். இதுக்கெல்லாம் கொஞ்சம் டைம் எடுக்கும். ஆனா இன்னைக்கு வந்து என்ன செஞ்சாங்கன்னு கேக்குறாங்க. முன்னாடி விளைச்சல் பண்ண நெல்லை போய் கொடுத்தா 40 ரூபா கேட்பாங்க. இப்ப அதெல்லாம் ஒழிச்சிட்டோம். 60 ரூபா அதெல்லாம் ஒழிச்சிருவோம். இப்ப எல்லாம் காலையில இருந்து கம்ப்ளைண்ட் வாங்கிட்டு இருக்கோம். அதெல்லாம் யாரும் கேட்க மாட்டாங்க. அதை ஒழிச்சிட்டு கரெக்டா நீங்க உங்களுடைய விலையை வந்து உருவாக்குறதுக்கு கொஞ்சம் டைம் வேணும். முதலமைச்சருடைய ஃபண்டு ஊழல் கிடையாது, அமைச்சருடைய ஊழல் கிடையாது, எம்எல்ஏ ஊழல் கிடையாது. ஆனா கீழே சில இடத்துல இருக்கும் பொழுது இன்னும் கொஞ்ச நாள் சரி செஞ்சிடலாம். மேல முதலமைச்சரே சரியா இருக்கும் பொழுது கீழே வந்து சரி செய்யறது இன்னும் கொஞ்ச நாள் அது சரியாயிடும். அதனால நீங்க தைரியமா இருங்க. யாரோடைய பிடியிலும் திருவண்ணாமலை கிடையாது. மக்களுடைய பிடியில தான் திருவண்ணாமலை இருக்கு. அதுவும் விவசாயிகளுடைய கையில தான் திருவண்ணாமலை இருக்கு. அதனால கவலையே படாதீங்க. நாங்கெல்லாம் இருக்கோம். சட்டம் ஒழுங்கு யாரா இருந்தாலும் தைரியமாக சமத்துவமாக முடிவெடுக்கும் இன்னுமேட்டு. அதனால இந்த அரசு உங்களுக்கான அரசு. இனி நீங்க டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் அண்ணன்ட்ட வந்து படிச்சவரு, அவர் தெரிஞ்சவரு, ஒரு சாப்ட்வேர் இன்ஜினியரா இருந்துட்டு விவசாயிகளுக்காக வந்து குரல் கொடுத்தவரு, விவசாயிகளுக்காக குண்டாஸ்ல உள்ள தள்ள போனாங்க. அதோட மாண்புமிகு முதலமைச்சர்கிட்டையும் மேல இருக்க அதிகாரிகளிடம் பேசிட்டு மேல்மால யார் மேலாம் வந்து கேஸ் ஃபைல் பண்ணிருக்காங்களோ அந்த கேஸ் எல்லாம் வித்ரா வாங்குறதுக்கு எல்லா முயற்சிகளையும், எல்லா எஃப்ஐஆரும் எந்த விவசாயிகள் மேல என்னெல்லாம் வந்து எஃப்ஐஆர் போட்டுருக்காங்களோ அதெல்லாம் வித்ரா வாங்குறதுக்கான பணிகளை நாங்க வந்து செய்வோம். அதனால அந்த விஷயத்தெல்லாம் நீங்க வந்து ஒரு குழுவா சேர்ந்து வழக்கறிஞர்களோட சேர்ந்து இதுல இருக்கக்கூடிய பிரச்சனைகளை அரசுக்கு கரெக்டா வந்து டாக்குமெண்டா கொடுங்க. கண்டிப்பாக நாங்கள் உங்களோட இருப்போம். நன்றி, வணக்கம். பின்னாடி இருக்கிறவங்கலாம் Kilo kan ni? Kilo kan?